வெல்கம் டு மை செல்ஃப் ட்ரேடிங். டுடே வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் சிவாலிக் பவர் கண்ட்ரோல் லிமிடெட் ஐபிஓ. இந்த கம்பெனியோட டீடைல்ஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப இந்த கம்பெனி என்ன பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா பவர் கண்ட்ரோல் பிசினஸ். இந்த கம்பெனியோட வெப்சைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க விசிட் பண்ணீங்க அப்படின்னா இவங்களோட என்னென்ன பிசினஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அதோட டீடைல் வைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் நீங்க விசிட் பண்ணணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணி வியூ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த ஐபிஓ டீடைல்ஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஐபிஓ ஜூன் 24 ஓப்பன் ஆகி ஜூன் 26 வரைக்கும் இந்த கம்பெனியோட ஐபிஓ ஓப்பனிங்ல இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோ நான் மேக் பண்ணிட்டு இருக்க டைம்ல இந்த கம்பெனியோட ஐபிஓ ஓப்பனிங்ல தான் இருக்கு. இந்த கம்பெனியோட பேஸ் வேல்யூ அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 10 rupees per ஷேரா இருக்கு. பிரைஸ் பேண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப லோயர் பேண்ட் 95 rupees ஆகும், அப்பர் பேண்ட் 100 rupees ஆகும் பர் ஷேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. லார்ஜ் சைஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 1200 ஷேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பை பண்ற மாதிரி இருக்கும். இந்த கம்பெனியோட டோட்டல் இஷ்யூ எவ்வளவு, ஃப்ரெஷ் இஷ்யூ எவ்வளவு அப்படின்ட்டு க்ளோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதோட வேல்யூ மென்ஷன் பண்ணிருக்காங்க. லிஸ்டிங் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப இந்த கம்பெனி என்எஸ்சி எஸ்எம்இ ஐபிஓ வந்து பாத்தீங்க அப்படின்னா லிஸ்டட் ஆகுது. இந்த கம்பெனி ஷேர் ஹோல்டிங் ப்ரீ இஷ்யூ எவ்வளவு, போஸ்ட் இஷ்யூ எவ்வளவு அப்படின்ட்டு அதோட வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனியோட பைனான்சியல் டேட்டா அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2021 இருந்து 23 வரைக்கும் இருக்க டேட்டா கொடுத்திருக்காங்க. இதுல அசெட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2021 கம்பேர் பண்றப்ப 22-23 கண்டினியூவா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அசெட் வைஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப கம்பெனி நல்ல growth ஆயிருக்கு. ரெவன்யூ அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2021 கம்பேர் பண்றப்ப 22-23 கண்டினியூவா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ வைஸ் பாக்குறப்ப கம்பெனி growth ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2021 கம்பேர் பண்றப்ப 22-23 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ்லயே கம்பெனி growth ஆயிருக்கு. நெட்வொர்த் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2021 கம்பேர் பண்றப்ப 22-23 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட்வொர்க்லயும் கம்பெனி நல்ல growth ஆயிருக்கு. டோட்டல் போரிங் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2021 கம்பேர் பண்றப்ப 22 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அகைன் 23 வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. கடன் இந்த கம்பெனில வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நான் நெகட்டிவா பாக்குறேன். இப்ப நம்ம பார்த்த எல்லா வேல்யூஸ்மே வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட்ல லாக்ஸோட வேல்யூவா வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனியோட ஐபிஓ ஓப்பனிங் டேட் ஜூன் 24 அன்னைக்கு இந்த கம்பெனியோட ஐபிஓ ஓப்பன் ஆகுது. ஐபிஓ க்ளோசிங் டேட் ஜூன் 26. இந்த கம்பெனியோட பேசிக் அலாட்மெண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஜூன் 27 அன்னைக்கு இந்த கம்பெனி பேசிக் அலாட்மெண்டா இருக்கு. இந்த கம்பெனியில நீங்க ஐபிஓ அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ரீஃபண்ட் வந்து ஜூன் 28 அன்னைக்கு உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிடும். ஐபிஓ கிடைச்சது அப்படின்னா உங்களோட டிமேட் அக்கௌண்ட்ல ஜூன் 28 அன்னைக்கு ஷேர் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிடும். லிஸ்டிங் டேட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஜூலை 1 வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி லிஸ்டட் ஆகுது. இந்த கம்பெனியோட ஐபிஓ நீங்க அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஜூன் 26 5 PM முன்னாடி இந்த கம்பெனியோட ஐபிஓ நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இந்த கம்பெனியோட லார்ஜ் சைஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ரீட்டைல் ட்ரேடரா நம்ம அப்ளை பண்றப்போ 1 lakh தான் வந்து அப்ளை பண்ண முடியும். இதுக்கு ஷேர் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 1200 ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பை பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 1,20,000 rupees நமக்கு தேவைப்படும். இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ப்ரீ இஷ்யூ அப்ப 96.35% வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்பெனி கிட்ட இருக்கு. இந்த ஐபிஓ லிஸ்டிங் ஆனதுக்கு அப்புறம் போஸ்ட் இஷ்யூல 70.86% மாறிடும் அப்படின்ட்டு அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. இந்த கம்பெனியோட கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 18/6/2024 இருந்து இந்த கம்பெனியோட கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஐபிஓ பிரைஸ் 100 rupees இருக்கு. கிரே மார்க்கெட் பிரீமியம் கரண்ட் டைம்ல இன்னைக்கு டேட்ல வந்து நம்ம பாக்குறப்ப 155 rupees இருக்கு. எஸ்டிமேட் லிஸ்டிங் பிரைஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 255 இந்த ஷேர் வந்து லிஸ்டட் ஆகலாம் அப்படின்னு இருக்கு. பர்சன்டேஜ் வைஸா நம்ம பாக்குறப்ப 155% வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ப்ராஃபிட்ல ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படிங்கிறது நிப்டியோட ஃபிளக்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். இந்த கம்பெனியோட ஐபிஓ நம்ம அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கம்பெனியோட ஐபிஓ நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டிசிஷன்ல தான் இருக்கும். ஸோ இந்த கம்பெனி நம்ம ஐபிஓ அப்ளை பண்ணி கிடைச்சது அப்படின்னா லிஸ்டிங் ஆயினப்ப சேல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்ல ப்ராஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஆஞ்சலோ டிமேட் அக்கௌண்ட் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. அந்த லிங்க் யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. ஹேவ் எ கிரேட் டே கைஸ்.